ஈக்குவட்டோரியல் கிளைமேட். ஸோ நேமே சொல்லுது, ஹாட்னா சன்லைட் அதிகமாக இருக்கும், வெட்னா நிறைய ப்ரெசிபிடேஷன் இருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்னா அந்த ஈக்குவேட்டர் இருக்கிற அந்த பிளேஸில் இருக்கிற இந்த ரீஜன்ஸ் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்குல்ல, இதெல்லாமே வந்துட்டு ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ். ஓகேயா? இந்த இடத்துல இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அமேசான் ஃபாரஸ்ட் அண்ட் பொகோட்டா, இது கொலம்பியா ரீஜன். அப்புறம் இந்த இடத்துல காங்கோ, கினியா, இந்த நைஜீரியா அந்த ரீஜன்லாம். இது வந்து மலேசியாவில் இந்தோனேஷியா, மலேசியா, ஈஸ்ட் இண்டீஸ், இந்த ரீஜன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ரீஜன்ஸ் தான் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, ஹாட், வெட் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் இருக்க இந்த பிளேசஸ் தான். ஓகே, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஃபைன். ஃபர்ஸ்ட், இந்த ஹாட், வெட் அண்ட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட் இருக்கிற ரீஜன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் 5 to 10 டிகிரி லேட்டிடியூடில், போத் இன் தி நார்தர்ன் ஆஸ் வெல் அஸ் த சதர்ன் ஹெமிஸ்பியர். இதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி இந்த என்ன 3 ரீஜன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்று அமெரிக்காவில் இருக்க அமேசான், அண்ட் காங்கோ ஆஃப்ரிக்காவில் இருக்க காங்கோ ரீஜன், அண்ட் குவாலாலம்பூர், அதாவது மலேசியாவோட கேபிட்டல் இல்லையா இது, இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர், ப்ரெசிபிடேஷன், இதோட வெஜிடேஷன் கவர், அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இதோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இட் வில் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தி இயர். சின்ஸ் இது ஈக்குவேட்டர் இருக்கிறதுனால ஈக்குவேட்டரில் சன்லைட் த்ரூ அவுட் தி இயர் இருக்கும் இல்லையா, அதனால இதோட டெம்பரேச்சரும் வந்துட்டு த்ரூ அவுட் இயர் யூனிஃபார்மாக தான் இருக்கும். இதோட மீன் மந்த்லி டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணால் 26 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ மீன்னா என்ன, ஆவரேஜ். ஸோ மந்த்லி ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து இதுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. வெறும் 26 டிகிரி செல்சியஸ், மேபி 25 இல்லைனா 27 +or -1 இருக்கலாம். இவ்வளோ தான். ரேஞ்சும் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதை பின்னாடி பார்க்கலாம். அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வின்டர் சீசன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு சீசனும் கிடையாது. இதோட டெம்பரேச்சர் வந்துட்டு த்ரூ அவுட் இயர் சேமாக இருக்கிறதுனால பெரிய சீசனல் வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. இதோட சீசன் வந்துட்டு த்ரூ அவுட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி த சேம். ஓகேவா? ஓகே. அண்ட் கிளவுடினஸ் அண்ட் ஹெவி ப்ரெசிபிடேஷன், எப்போவுமே வந்து கிளவுடியாக இருக்கும், ப்ரெசிபிடேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசிபிடேஷன் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரெசிபிடேஷன்? இங்கே ரெயின்ஃபால் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் நடக்கும், ரெகுலராக நடக்கிறது நான் சொல்கிறது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, சன் வந்து எக்ஸஸாக ஹீட் கொடுத்துச்சுன்னா இந்த லேண்ட் இல்லைனா வாட்டர் ஹெவியாக ஹீட் ஆகி அந்த மாய்ஸ்சர் எல்லாம் ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நிறைய க்ளவுட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அந்த க்ளவுட் வந்து அதோட கெப்பாசிட்டி ரீச் பண்ணிடுச்சுன்னா டவுன் போர் கொடுக்கும், அதாவது ப்ரெசிபிடேஷன் கொடுக்கும். இதுதான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இன் ஜென்ரல் இன் சிம்பிள். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன நடக்குன்னா, மார்னிங் டைமில் அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும், ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது இட் வில் ஹேப்பன். ஓகே, அப்புறமேட்டா events which make temperature bearable in equator. Okay, temperature வந்துட்டு ஈவன் throughout the year சன் வந்துட்டு இருக்கிறதுனால, அங்கே நைட்டே கிடையாது இல்லை, த்ரூஅவுட் தி இயர் வந்து சன்லைட் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னா, எஸ் ஹையாக தான் இருக்கும், பட் நாட் பியர் பண்ணாத முடியாத அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுது டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரெயின்ஃபால். ஸோ நம்ம கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ரெயின்ஃபால் வந்துட்டு டெம்பரேச்சர் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கூலாக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் லேண்ட் இந்த சீ ப்ரீசஸ், லேண்ட் ப்ரீசஸ், சீ ப்ரீஸ், இந்த மாதிரி ப்ரீசஸ்லாம் நடக்கும்ல, ஸோ இதுவும் ஒரு டெம்பரேச்சரை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிது. அண்ட் ஓகே ஃபைன். இப்போ பார்த்தோன்னா டயோனல் அண்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன, ஒரு பீரியடோட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சரை நம்ம டிஃப்ரென்ஸ் அதோட மைனஸ் பண்ணோன்னா வர டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ரேஞ்ச். ஓகேவா? டயனல்னா அந்த டேக்குள்ளேயே ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் மைனஸ் பண்ணணும். ஆனுவல் அப்படின்னா ஒரு த்ரூ அவுட் ஒரு இயரில் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம மைனஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பார்த்தோன்னா அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சரை நீங்கள் டிஃபர் பண்ணாலே, மைனஸ் பண்ணாலே அதோட வேல்யூ வந்து 2 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போகாதான். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த டெம்பரேச்சர் வந்து த்ரூ அவுட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி த சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரெசிபிடேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரெசிபிடேஷன் தான் ரெயின்ஃபால். ஓகேவா? ப்ரெசிபிடேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், 60 100 inches வரைக்கும் ப்ரெசிபிடேஷன் இருக்கும். த்ரூ அவுட் இயர் டெம்பரேச்சர் மாதிரி தான் த்ரூ அவுட் இயர் இதோட ப்ரெசிபிடேஷன் சேமாக தான் இருக்கும் போது எல்லா மந்த்ஸ்லையுமே வந்துட்டு மழை கண்டிப்பாக பெய்யும். அண்ட் நோ டிஸ்டிங்க்ட் சீசன், செப்பரேட்டாக இது வந்துட்டு ரெய்னி சீசன், மான்சூன் சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன், அந்த மாதிரி எந்த ஒரு சீசனல் டிஃப்ரென்சஸும் இங்கே கண்டிப்பாக இருக்காது. எப்போவுமே வந்து ரொம்ப ஹாட்டாக ஹியூமிடாக தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் நம்ம ரெயின்ஃபால் பார்க்கும்போது ரொம்ப ஹையான ரெயின்ஃபால் வந்துட்டு இந்த ஒரு இயரில் 2 மந்தில் பார்க்கலாம். அதோட டயக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது குவாலாலம்பூர் மலேசியாவில், இது வந்துட்டு பொகோட்டோ கொலம்பியாவில். ஓகேவா?
ஐ மீன் இது வந்து குவாலாலம்பூரில் அண்ட் இது வந்துட்டு பொகோட்டோ கொலம்பியாவில். நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஏப்ரல் மந்த்லையும் அண்ட் இது வந்து அக்டோபரா, ஓகே அக்டோபர் மந்த்லையும் நம்ம வந்துட்டு 2 பீக் ரெயின்ஃபால் பீக் பார்க்கலாம். ஓகேவா, டெம்பரேச்சர் பீக்கு அஃப்கோர்ஸ் அங்கே ரெயின்ஃபால் பீக் அது. அண்ட் யூ கேன் ஆல்சோ சி இது வந்து பொகோட்டோலையும் ஹை டெம்பரேச்சர். இதோ இங்கே நீங்கள் ரெயின்ஃபால் பீக் பார்க்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். இது வந்து இந்த கிளைமேட்டிக் ரீஜனோட ஒரு டிஸ்டிங்க்ட் ஸ்பெஷாலிட்டி. வேறு எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் ஒரு வருஷத்தில் 2 ஹை பீக் ரெயின்ஃபால்ஸ் பார்க்க முடியாது. ஸோ 2 ஹை பீக் ரெயின்ஃபால் வருது அப்படின்னாலே இந்த ஹாட் வெட் ஈக்வட்டோரியல் கிளைமேட் தான் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏப்ரல் அண்ட் அக்டோபரில் வரும். இங்கே ஏப்ரல் அண்ட் அக்டோபர், நவம்பரில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஓகே ஃபைன், அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் என்ன, யா ஓகே, ரொம்ப கம்மியான ஓகே ஃபைன். இந்த ஹை ரெயின்ஃபால் பீக் நடக்குதுல்ல, கரெக்டாக எங்கே எப்போ நடக்கும் அப்படின்னா இது ஈக்வினாக்ஸ்னால் என்ன, சேம் length of the day and night is going to be the same. Day equal, so 12 hours டேனா 12 hours நைட் அப்படி நடக்கும். அப்போ வருஷத்தில் 2 times ஈக்வினாக்ஸ் நடக்குமா, அது அந்த மார்ச் அண்ட் செப்டம்பரில் நடக்கும்ல. அது முடிஞ்சு ஒரு கொஞ்சம் மந்தில் வந்துட்டு இந்த ஹை பீக் ஐ மீன் ரெயின்ஃபால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் லீஸ்ட் ரெயின்ஃபால் எப்போ நடக்கும் அப்படின்னா சால்ஸ்டிசஸ் இருக்குல்ல. சால்ஸ்டிசஸ்னால் டே வந்து ரொம்ப லெங்தியஸ்ட் டே அண்ட் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டே. நம்ம 2 டே ஒரு வருஷத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஒன்று June 21 லெங்தியஸ்ட் டே, December 22 ஷார்ட்டஸ்ட் டே அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த டே அப்போது ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து இது கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே. அண்ட் அதுக்கப்புறமேட்டா தண்டர் அண்ட் லைட்டிங் அக்கம்பெனி த டொரன்ஷியல் ஷவர்ஸ். இப்போ ஷவர்ஸ் என்ன, மழை கூட வந்து என்ன நடக்கும்னா தண்டர், இடி மின்னல் எல்லாமே வந்துட்டு இது கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓரோகிராஃபிக் இல்லைனா ரிலீஃப் ரெயின்ஃபாலும் நடக்கும். அதாவது இங்கே கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் மட்டும் கிடையாது, எல்லா ரெயின்ஃபாலுமே இங்கே நடக்கும். ஓகேவா, எல்லாம் நார்மலாக எல்லா கிளைமேட்டிக் ரீஜன்ஸில் இருக்க மாதிரி ரெயின்ஃபால் வந்து எல்லா டைப் ஆஃப் ரெயின்ஃபால் நடக்கும். இந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, அப்போது க்ளவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நாங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது விண்டோட டிரெக்ஷன் படி நடுவில் ஏதாவது மவுண்டன் இல்லை வேறு ஏதாவது ஹிண்ட்ரன்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் அப் ஆகும். ஸோ தட் இட் வில் கெட் சம் ஃப்ரீ ஸ்பேஸ். அங்கே மேலே ரைஸ் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்துட்டு அங்கே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஏர் பார்ட்டிகல்ஸோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஹைட்டை தாண்டி அந்த ஹிண்ட்ரன்ஸை இல்லைனா அந்த மவுண்டனை தாண்டி அந்த சைட் போகும்போது அது வந்து ஷவர் கொடுக்கும், அதாவது ப்ரெசிபிடேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வந்து அது ஹைட்டில் ரைஸ் ஆகி, அதாவது அடியோபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகி அந்த சைடு போய் மழை பொழியிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க ஓரோகிராஃபிக் இல்லைனா ரிலீஃப் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. இந்த ரெயின்ஃபாலுமே இங்கே நடக்குமா. அதை தாண்டி என்ன நடக்கும்னா சைக்ளோனிக் அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்சஸ். ஓகே, டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதாவது நம்ம 0 to 5 டிகிரியை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கிளைமேட்டிக் ரீஜன் வந்து அந்த 0 to 5 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் இருக்கான்னு சொல்லியிருப்போம். அதை வந்து சைலர்ஸ் ஜென்ரலாக வந்துட்டு அந்த ரீஜனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோல்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெக்னிக்கல் நேம் தான் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். அந்த இடத்துல வந்து விண்ட் மூவ்மெண்ட்டே இருக்காது. அதில் வந்து ஒரு சில சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸ் வரதும் இந்த ரீஜனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் வேறு என்னென்னா இந்த ப்ரெசிபிடேஷன் டாப்பிக்கில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா ஒரு ஏர் பார்ட்டிகளுக்கு வந்து 100% அதால் மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியும்னா பட் அதோட டோட்டல் கெப்பாசிட்டி 100%. ஸோ அது வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது இப்போ வந்துட்டு 80% வரைக்கும் அதால் வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியுமா. ஸோ இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இந்த ரீஜனில் உள்ள ஏர் பார்ட்டிகல்ஸ்க்கு ரொம்ப அதிகம், 80%. அதனால என்ன நடக்கும், ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகம்னா ஆட்டோமேட்டிக்லி நமக்கு நம்ம பாடி ஸ்கின் எல்லாம் எப்படி ஃபீல் ஆகும்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். சம்மர் சீசன் வந்தாலே நம்ம அப்படி தானே ஃபீல் பண்ணுவோம், ரைட். அந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெஜிடேஷன் பார்த்தோன்னா இந்த வெஜிடேஷன் வந்து ரொம்ப லக்ஸரியண்ட்டாக இருக்கும். லக்ஸரியன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், நிறைய வெஜிடேஷன் நடக்கும். எதனால் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து இங்கே த்ரூ அவுட் தி இயர் இருக்கும் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ அதனால் அது நிறைய வெஜிடேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் இங்கே வந்து க்ரோ ஆகிற அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்துட்டு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஓகேவா, எவர்க்ரீன் இன் நேச்சர், ரொம்ப எவர்க்ரீனாக தான் இருக்கும், எப்பவுமே க்ரீனாக இருக்கும். எவர்க்ரீன் இந்த சென்ஸ் லைக் அது வந்துட்டு அதோட லீவ்ஸை ஷெட் பண்ணாது அப்படின்னு எல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது. எவர்க்ரீன்னா இப்போ ஒரு ஏக்கர் ஃபாரஸ்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜனில் ட்ராபிக்கல் ரீஜன்லன்னு பார்த்துக்கோங்க, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில். அதில் வந்துட்டு ஒரு சில ட்ரீஸ் வந்து என்ன பண்ணும், அந்த ட்ரீஸை வந்து லீஃபை வந்து ஷெட் பண்ணும், இன்னொரு ட்ரீஸ் வந்து அதே டைமில் ஃப்ளாரிங் பண்ணும், பக்கத்தில் இருக்க வேறு ட்ரீ வந்து சீடிங் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி. பட்
ஓவராலாக நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது அது எல்லாமே க்ரீனாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஓகேயா? ஸோ இதுதான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீஸ் எதுவுமே லீவ்ஸ் ஷெட் பண்ணாது, அது வந்துட்டு வேரியேஷன்ஸ் கொடுக்காது, லைக் சீடிங், ஃப்ளாரிங், லீவ்ஸ் ஷெட் பண்ணுறது இது எதுவுமே பண்ணாது அப்படின்லாம் கிடையாது. ஓவராலாக வெளியிருந்து பார்க்கும்போது அது வந்துட்டு எப்போவுமே க்ரீனாக இருக்கும். ஃபைன் அண்ட் ஃபைன். அதுக்கப்புறமேட்டா க்ரீனியாக இருக்கும்னா லீவ்ஸோடு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ். அண்ட் ஓகே, அப்புறம் இந்த வெஜிடேஷன் வந்துட்டு நோ ட்ராட் நார் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இந்த கிளைமேட்டிக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி இருக்காது, இல்லை ரொம்ப ட்ராட், அதாவது ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். எப்போவுமே சன் இருக்கும், சன் இருக்கும்னா சன் மட்டும்தான் இருக்கும், அங்கே தண்ணியே இருக்காது, ப்ரெசிபிடேஷன் இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகேயா? அங்கே ப்ரெசிபிடேஷன் மட்டும்தான் இருக்கும். லைக் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் தான் சொல்ல முடியாது. இதோட த்ரூ அவுட் இயர் இட் வில் பி ஹாட் அண்ட் ஷிமர். ஓகேயா? ஓகே. அண்ட் டைவர்சிட்டி இன் வெஜிடேஷன் போகலாம். வெஜிடேஷன், ஸோ ஓகே, இந்த வெஜிடேஷனில் வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி இதோட வெஜிடேஷன் இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில். டைவர்சிட்டி இன் வெஜிடேஷன் வந்துட்டு நிறைய டைவர்ஸாக இருக்கும், நிறைய பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா எவர்கிரீன் ட்ரீஸ் இருக்கும், ஸ்மாலர் பாம் ட்ரீஸ் இருக்கும், அண்ட் கிளைம்பிங் பிளான்ஸ் அண்ட் எபிஃபைட்டிக் அண்ட் பாராசிட்டிக் பிளான்ஸ் இருக்கும். பார்க்கலாமா? எவர்கிரீன் ட்ரீஸ் அப்படின்னா நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா, அந்த எவர்கிரீன் ட்ரீஸ் அது வந்துட்டு இந்த ட்ரீஸ் எல்லாமே ட்ராபிக்கல் ஹார்ட்வுட் கொடுக்கும். அந்த வுட் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லம்பரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதாவது இந்த மரம் வெட்டுற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் அதோட எக்ஸாம்பிள் ட்ரீஸ் பார்த்தோன்னா மெஹோகனி, எபோனி, த கிரீன் ஹார்ட், கேபினட் வுட்ஸ், டை வுட்ஸ் இதெல்லாமே. அண்ட் பாம் ட்ரீஸ், பாம்னா என்ன, நம்ம பனை மரம் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டியாக பாம் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் கூட இருக்குமா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா என்னென்னா, இங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாமே ஒரு 150 ஃபீட் வரைக்குமே இது வளரும். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டாலாக கூட இருக்கும். அண்ட் பாம் ட்ரீஸ் வந்துட்டு இந்த குட்டி குட்டி ட்ரீஸு இதுவும் ஹைட்டாக தான் இருக்கும் ஆஃப்கோர்ஸ், பட் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. அண்ட் கிளைம்பிங் பிளான்ஸ், கிளைம்பர்ஸ்னால் தெரியும்ல, அந்த மல்லி செடி கொடி எல்லாமே கிளைம் பண்ணி போகும்ல, அதுதான் கிளைம்பர்ஸ். லைக் அதோட எக்ஸாம்பிள் வந்து லியானாஸ், ரத்தன்ஸ் அது எல்லாமே. அண்ட் எபிஃபைட்டிக் பாராசிட்டிக் பிளான்ஸ், இந்த பிளான்ஸ் வந்துட்டு மற்ற பிளான்ஸை நம்பி இருக்கும். எபிஃபைட்டிக் இந்த ஜென்ரல் பார்த்தோன்னா அது வந்து இன்னொரு ட்ரீல வளர்கிற ஒரு செடியாக இருக்கும், அதுதான் எபிஃபைட்டிக். பாராசிட்டிக் அப்படின்னா அது அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட்டை இன்னொரு ட்ரீ கிட்டேருந்து எடுத்துக்கும், முழு நியூட்ரியன்ஸுமே இன்னொரு ட்ரீ கிட்டேருந்து எடுத்துக்கும், இல்லைன்னா ஒரு பாதி நியூட்ரியன்ஸ் மட்டும் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கும். இதுதான் ஓகேவா. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இங்கே இருக்குமா. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லேயர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்பவே டிஸ்டிங்க்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே வந்து டால் ட்ரீஸ் இருக்கா, ட்ரீஸ் வந்து டால் ட்ரீஸும் இருக்குது, குட்டி குட்டி ஷார்ட் ட்ரீஸ் நம்ம பார்த்த மாதிரி எங்கள் பாம் ட்ரீஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபர்ன்ஸ் அண்ட் ஹெர்பேஷியஸ் பிளான்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா, எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெனோப்பி வந்துட்டு பார்க்க ரொம்ப திக்காக இருக்கும். அது கெனோப்பி அப்படின்னா என்ன, இந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் இந்த லீவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணி மேலேருந்து ஒரு அப்பர் வியூ பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃபாரஸ்ட்லாம் மேலே பார்க்கும்போது எவ்வளோ ஃபுல்லாக கவர்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடியில் நீங்கள் அதுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஓகேயா, ஏன்னா கீழே இருக்க அந்த பிளான்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சன்லைட் கிடைக்காது. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக டென்ஸாக வளர்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா அந்த சன்லைட் எல்லாமே இந்த கெனோப்பியை வந்து மறைச்சிக்கும். ஓகேவா, அது ஷேடு கொடுத்துரும். அண்ட் ஃபர்ன்ஸ் அண்ட் ஹெர்பேஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ன்ஸ்னா ஃப்ளார்லெஸ் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹெர்பேஷியஸ் பிளான்ஸ் இந்த பிளான்ஸ் தான் கீழே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஷேடை டாலரேட் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ். ஓகேவா, சன்லைட் அவ்வளோவா இதுக்கு தேவைப்படாது. அண்ட் ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு டென்ஸ் திக் லேயர் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு கேப் பார்க்கலாம். எந்த இடத்துல கேப் பார்க்கலான்னா, நான் வந்து இந்த ரிவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரிவர்ஸ் போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ரிவரோட பார்த்து போகிற வழியிலேயே ஒரு கேப் பார்க்கலாம். இல்லைனா வந்துட்டு இந்த ஒரு பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்க்கு கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு இந்த கெனோப்பீஸ் பார்க்காம கிளியர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு மல்டிபிள் ஸ்பீசிஸ். இங்கே நிறைய ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய ஃபேமிலி ஆஃப் ட்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மலேசியன் ஃபாரஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மலேசியாவில் வந்துட்டு அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டில் ஒரு ஏக்கர்லேயே மட்டுமே 200 வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குமா. அதாவது பிளான்ட் ஸ்பீசிஸ், ட்ரீ ஸ்பீசிஸ் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாசிபிள் இல்லை. எதனால் பாசிபிள் இல்லை, நிறைய ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அவங்க சர்ச் பண்ணி அந்த வுட்டை வந்து அவங்க எடுக்கணும். ஓகேவா, சேம் மோனோட்டோனஸாக ஒரு டெம்பரேட் ஃபாரஸ்ட்டில் இருக்க மாதிரி இல்லாமல் அங்கே ஈஸியாக எல்லா ட்ரீஸும் கட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே பார்த்து they have to check each and every tree whether it is suitable for lumbering or not அப்படின்னு செக் பண்ணி அவங்க எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நிறைய அவங்க கட் பண்ணி போடுற அந்த ட்ரீஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லம்பரிங்னா ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து ஜென்ரலாக கட் பண்ணாங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வரணும்னா
அந்த ரிவரோட டாப்பில் ரிவர் போகும்ல, அதுலேயே அந்த ஃப்ளோலேயே விட்டுருவாங்க. அது கீழே வந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்துப்பாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கும். ஸோ அந்த ரிவரில் வந்துட்டு நிறைய ட்ரீஸ் ஃப்ளோட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? அதை நம்ம யூஸே பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி இங்கே இருக்க நிறைய ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குமா, அது சிங்க் ஆகிருமா, ஃப்ளோட்டே ஆகாதான். ஓகே, அதனால இது வந்து கமர்ஷியலாக இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு லம்பரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட், எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நிறைய ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா, இது ட்ராபிக்கல் ரீஜன் தானே இது, இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட நிறையா ட்ரீஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த லம்பரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஆனால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா டிம்பரை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற காஸ்ட்டில் அவங்க இம்போர்ட்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது ஃபாரஸ்ட் கிளியரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபாரஸ்ட் இதுக்காக ஜென்ரலாக கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 பர்பஸ்க்காக. ஒன்று லம்பரிங், அதாவது மரம் வெட்டுறது, அந்த இண்டஸ்ட்ரிக்காக. செகண்ட் ஒன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இல்லைன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நம்ம ஜம்மிங் கல்டிவேஷனும் சொல்லலாம். ஸோ அதுக்காக கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒன்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டா ஒரு சர்டின் பிளான்ட் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே க்ரோ ஆகும் இல்லையா. அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ரொம்ப டாலாக, இப்போ ரொம்ப லக்ஸரியண்ட்டாக அப்படிலாம் இருக்காது. இது ரொம்ப லெஸ் லக்ஸரியண்ட். ஓகேவா, அந்தளவுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு வெரைட்டிலாம் கொடுக்காது, ரொம்ப லெஸ் லக்ஸரியண்ட் தான். அண்ட் இதை மலேசியாவில் இந்த செகண்டரி ஃபாரஸ்ட்டை பெலுக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் செகண்டரி ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஷார்ட்டான ட்ரீஸ் இருக்கும் அண்ட் வெரி டென்ஸ் அண்டர் க்ரோத். இங்கே ஓகேவா, அங்கே வந்து முன்னாடி எப்படி இருக்கும் ப்ரைமரி ஃபாரஸ்ட் எல்லாம், அது ரொம்ப லாங்கான ட்ரீஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப டாலான ட்ரீஸ் இருக்கும். ஓகே, அண்ட் அதோட அண்டர் க்ரோத் வந்து ரொம்ப டென்ஸாலாம் இருக்காது, ஸ்பேஷியஸாக இருக்கும். ஏன்னா அது ஷேடு ட்ரீஸ்னால, டால் ட்ரீஸ்னால அந்த கவர் பண்ணி அது ஷேடு கொடுக்கும். ஸோ கீழே இருக்க போகிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபர்ன்ஸ் அண்ட் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ் மட்டும்தான். பட் இன் கேஸ் ஆஃப் திஸ் ஷேட் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ சன்லைட் வந்து ஈஸியாக உள்ளே போகும், அந்த பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நிறைய டென்ஸான நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஃபைன். அதுக்கப்புறம் கோஸ்டல் ஏரியாஸில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அஸ் வெல் அஸ் த பிராக்கிஷியஸ் ஸ்வாம்ப்ஸ் இதெல்லாமே ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ரீஸ் இதெல்லாமும் க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போது இந்த கிளைமேட்டிக் ரீஜனில் லைஃப் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட், ஸ்பார்ஸ்லினா ரொம்ப ரேராக தான் இங்கே பாப்புலேஷன் இருக்கும், ரொம்ப அதிகமாக டென்ஸாக பாப்புலேஷன் இருக்காது. அண்ட் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸும் இருப்பாங்க, அட்வான்ஸ்டு ட்ரைப்ஸும் இருப்பாங்க. ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபுட்க்கு டெய்லி லிவ்லிஹுட்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹண்டிங் பண்ணுறது, கேதரிங் பண்ணுறது அஸ் எவ்ரி ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் டூ. அண்ட் அட்வான்ஸ்டு ட்ரைப்ஸ் பண்ணுறது வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே அபண்டன்ட்டான ஃபுட் அவைலபிள். பிகாஸ் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் அவைலபிள் அண்ட் எல்லாமே ரிச்சாக இருக்கும். ஓகேவா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஃபுட் அபண்டண்ட்டாக இருக்கும். என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிள்னு பார்த்தோம்னா, பிளான்ஸ் அதிகமாக இருக்கும். பிளான்ஸ் ட்ரீஸ் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அண்ட் நிறைய அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஹண்ட் பண்ணி சாப்பிடலாம். ப்ளஸ் ஆல்சோ த எவர் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ், அது நிறைய ஃபிஷ்ஷஸ் கொடுக்க போகுது அபண்டண்ட்டாக. ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அவங்க சாப்பிடலாம். ஓகே, குக் பண்ணி ஒரு எல்ஸ் whatever it may be. ஃபைன். அந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ட்ரைப்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்த இந்த சவுத் அமெரிக்காவில் அமேசான் அண்ட் காங்கோ, ஆஃப்ரிக்காவில், மலேசியாவில் இங்கே இருக்க ட்ரைப்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ரிலே ஆகி இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்க்கலாம். அமேசானில் இருக்கிற ட்ரைப்ஸோட பேர் வந்து இந்தியன் ட்ரைப்ஸ். ஓகேவா, அந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அமேசானில் வந்துட்டு வைல்டு ரப்பர், அங்கேருந்து வைல்டு ரப்பர் வந்து கலெக்ட் பண்ணி செல் பண்ணுவாங்க. அண்ட் காங்கோ, ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிக்மீஸ், அங்கே இருக்க ட்ரைப்ஸோட பேர் பிக்மீஸ். ஓகேவா, பிக்மீஸ், அவங்க வந்து நட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மலேசியாவில் இருக்க ட்ரைப்ஸோட பேர் ஒராங் அஸ்லி. ஓகே, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அவங்க வந்து அங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, மலேசியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது, அங்கே சுகர் கேன் ப்ராடக்ட்ஸு அவங்க இதெல்லாமே கல்டிவேட் பண்ணி அண்ட் பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ், டவுன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செல் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இதை தவிர்த்து வேறு என்ன இந்த மலேசியன் ரீஜனில் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, மீஸ், பனானா, கிரவுண்ட் நட், இந்த விஷயம்லாம். ஓகே, யூரோப்பியன்ஸ் வந்து வருவாங்க இல்லையா, இந்த ரீஜன்ஸ்க்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க பிளான்டேஷன், அவங்க தான் வந்துட்டு ரொம்ப லார்ஜ் ஏரியாவில் பிளான்டேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீஜன் பார்த்தோன்னா, இந்த மலேசியன் ரீஜனில் மெயினாக இந்த ஜாவா சுமத்ரா ஐலண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தோனேஷியாவில், மலேசியா, அப்புறம் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில், அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் அமெரிக்கா, மெயினாக இந்த ரீஜன்ஸ் தான். இந்த ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் இருக்குல்ல, இந்த ரீஜன்ஸில் மெயினாக அவங்க பிளான்டேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. என்ன பிளான்டேஷன் அப்படின்னா, நேச்சுரல் ரப்பர் இப்போ தான் எங்கே கிடைக்கும்னு பார்த்தோம், இந்த அமேசான்
ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அமேசான் பேசனில் கிடைக்கும் இல்லையா, அதை வந்துட்டு அங்கே தான் நேச்சுரலாக கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு இங்கேயும் பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற ரீஜன்ஸ்லையும், இந்த ஆஃப்ரிக்காவில் அஸ் வெல் அஸ் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மலேசியன் ரீஜனில் அங்கேயும் பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் நிறைய பிளான்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இப்போது எதனால் வந்துட்டு மற்ற ரீஜன்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த அமேசான் ரீஜனில் என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரீஸுக்கு எல்லாமே வந்துட்டு டிசீசஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அதனால அவங்களால டிசீசஸ் வர ஆரம்பிச்சதுனால அவங்க அண்ட் ஆல்சோ இது ஒரு ரீசன். ப்ளஸ் ஆல்சோ இந்தியன் ட்ரைப்ஸ் அங்கே இருக்காங்கல்ல, அந்த ட்ரைப்ஸ் வந்துட்டு கமர்ஷியலாக அவங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண முடியல. இவங்களை வந்துட்டு இந்த பிளான்டேஷன் நீங்கள் கல்டிவேட் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியல. இது 2 ரீசன் தான். ஸோ அதனால அங்கேருந்து இங்கே பிளான் பண்ணுற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இந்த 2 கான்டினென்ட்ஸ்க்கும். ஸோ ஃபைன். இதை தவிர்த்து ரப்பர் தவிர்த்து வேறு என்னெல்லாம் இங்கே பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொக்கோ, அதாவது சாக்லேட் கைண்ட் ஆஃப் டைப் சீட் தானே அது. ஸோ கொக்கோ அந்த எந்த இடத்துல கொக்கோவா வந்துட்டு எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னா, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில். ஓகே, ஆஃப்ரிக்காவில் கல்ஃப் ஆஃப் கென்யா, அந்த ஆஃப்ரிக்கனோட வெஸ்டர்ன் ரீஜன்ஸில் இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. அது வந்துட்டு இப்போ கொக்கோவெல்லாம் பிளான்ட் பண்ணிவிட்டு அது ரா மெட்டீரியலாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூரோப் இல்லைனா நார்த் அமெரிக்காக போகும். அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், சாக்லேட் இண்டஸ்ட்ரி, கொக்கோவா இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கம்ப்ளீட் பண்ணி அதை செல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராப்ஸ் ஆஃப் திஸ் ஹாட் வெட் ஈக்வட்டோரியல் கிளைமேட் இங்கே இருக்க வேறு என்னென்ன க்ராப்ஸ் எல்லாமே இங்கே க்ரோ பண்ணுவாங்க. நம்ம இப்போ உதவிக்கு ரப்பர் பார்த்தோம், பாம் பார்த்துருப்போம், பனானா, யாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ வேறு என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் இங்கே க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, கோகனட்டு, பாம் ஆயில், சுகர், காஃபி, டீ, டொபாக்கோ, வேறு எது நிறைய ஸ்பைசஸ். இந்தோனேஷியாவில் இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ் இல்லையா, அதுக்காக தான் அங்கே யூரோப்பியன்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸ்பைசஸ் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பிளான்டேஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பெரிய லெவலில். அண்ட் பனானா, பைனாப்பிள், சாகோ, அந்த மாதிரி நிறையா. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. என்னைக்கேன் ரிப்பீட்டடாக நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அந்த புக்கை ரீட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் திஸ் ரீஜன்ஸ் டெவலப்மெண்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனில் இருக்க டெவலப்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஈக்குவட்டோரியல் கிளைமேட் அண்ட் ஹெல்த்தில். ஸோ ஃபஸ்ட்டு கிளைமேட்டும் ஹெல்த்தும் நம்ம பார்க்கலாம். இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனோட கிளைமேட் அண்ட் ஹெல்த்தை ரொம்ப ஹை ஹீட்டும் ஹியூமிடிட்டியும், பிகாஸ் ஈக்குவேட்டர் ரீஜன் இல்லையா, அது இருக்கிறதுனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டிசீசஸ் வரும். நிறைய டிசீசஸ் ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி அவங்க நிறைய எஃபெக்ட் ஆவாங்க. ஓகேவா, அந்த டிசீசஸ் தவிர்த்து அவங்க நிறைய ஸ்வெட் பண்ணுவாங்க இல்லையா இந்த ரீஜன்ஸில். ஸ்வெட் பண்ணுறதுனால அவங்களோட எனர்ஜி லாஸ் ஆகும். இட் வில் பி ஸோ எனர்வேட்டிங் ஃபார் தெம். எனர்வேட்டிங்னா அவங்க ரொம்ப எனர்ஜியெலாம் லாஸ் ஆகிட்டு ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால ஆக்டிவாகவே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இங்கே ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன டிசீசஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மலேரியா, எல்லோ ஃபீவர் அண்ட் சன்ஸ்ட்ரோக் வரலாம். ரொம்ப ஹை எக்ஸ்போஷர் டு ஹீட்னால. அண்ட் வேறு இவங்களுக்கு இதெல்லாம் ஓவர் கம் பண்ண என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சானிடேஷன், ரொம்ப ஹைஜீனிக்கான கண்டிஷன் அவங்க கொண்டு வரலாம். ப்ளஸ் வேக்சினேஷன், ஆல்ரெடி வேக்சினேஷனுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டெவலப் பண்ணாங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணி அவங்க வரலாம். அண்ட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் இன்செக்ட் பெஸ்ட். ஸோ ஹை ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு, லக்ஸரியண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆஸ் வெல் அஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் கூட, இந்த பெஸ்ட்டு இதெல்லாம் கூட வந்து நிறைய க்ரோ ஆகும். இதுக்கும் சூட்டபிளான அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் பெஸ்ட் எல்லாம் க்ரோ ஆச்சுன்னா அது எதை அஃபெக்ட் பண்ணும்? அது வந்து பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. அண்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், டிசீசஸ் காஸ் பண்ணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஜங்கிள் ஹிண்டர்ஸ் தி டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஜங்கிள் வந்துட்டு அதாவது காடு இருக்கு இல்லையா, அந்த காடு இருக்கிறதுனாலே நான் அது மெயின்டைன் பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது அந்த ரீஜன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு நம்ம இந்த ஜங்கிள் வழியாக, ஏதாவது ஒரு ஜங்கிள், ஒரு ஃபாரஸ்ட் வழியாக, இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்க ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ஒரு சர்டன் பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ரயில்வேஸோ இல்லை ரோடு, ஹைவேஸ் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம டால் ட்ரீஸ், அதாவது ஒரு நிறைய கெனாப்பீஸ் கொடுக்குற, ரொம்ப ஷேட் க்ரியேட் பண்ணுற அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கட் பண்ணிடுவோம். அது கட் பண்ணதுக்கப்புறமேட்டா அந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெடி பண்ணுவோம். அது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அந்த செகண்டரி ஃபாரஸ்ட் வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். செகண்டரி ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? டால் ட்ரீஸ் எல்லாம் வளராது இல்லையா, அங்கே வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஷார்ட் ட்ரீஸ் தான் வரும். அண்ட் டென்ஸான நிறைய கிராஸஸ்லாம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸாக அதிகமான லெவலில் வளர ஆரம்பிக்கும். ரீசன் என்னென்னா, முன்னாடி வந்துட்டு சன்லைட் இல்லை, அதனால ப்ரைமரி ஃபாரஸ்ட்டில் கீழே டென்ஸாக இல்லை. பட் இப்போ சன்லைட் அதுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால அது வந்து ரொம்ப டென்ஸான ஒரு கீழே அண்டர் க்ரோத் இருக்கும். ஸோ இதனால இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ப்ளஸ்
இந்த வழியாக இப்போ ரயில்வேஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா அவங்க எதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெப்டைல்ஸ், நிறைய அனிமல்ஸ் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்த ஏரியாஸில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஜங்கிள் கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம் அப்படின்னா தே ஹேவ் டு ஃபேஸ் மோர். ஓகேவா, நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பண்ணுறதுனால. அண்ட் அதுதான் இந்த பாராவில் கொடுத்துருப்பேன், எக்ஸ்பென்சிவ் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் நேச்சுரல் ஹைவேஸாக வந்து ஆக்ட் பண்ணுறது ரிவர்ஸ் தான். ஆஃப்கோர்ஸ் நம்ம லம்பரிங் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நேச்சுரல் ஹைவேஸாக இருக்கும். இங்கே மேலேருந்து நம்ம ஒரு லாக் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த வுட் கீழே போய் ரீச் ஆகிரும். ஓகே, ரேபிட் டீட்டோரியேஷன் ஆஃப் த ட்ராபிக்கல் சாயில். 4th பாயிண்ட், ட்ராபிக்கல் சாயில். இப்போ ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது என்னென்னா ட்ராபிக்கல் சாயில்னாலே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அது ரிச்சு தான். எப்படின்னா இப்போ ஜென்ரலாக நம்ம டச்சே பண்ணாத ஒரு அன்டச்டு ஃபாரஸ்ட் ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோ இங்கே அழகாக ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். அன்டச்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல என்ன ஆகும், லீஃப் வந்து ஷெட் பண்ணுது, அந்த ட்ரீ லீஃப் ஃபால் ஆகுது, கீழே வருது. அண்ட் அது ரொம்ப ஹாட்டான ஏரியாங்கிறதுனால பாக்டீரியாஸ் இருக்கும். பாக்டீரியாஸ் வந்து டீகம்போஸ் பண்ணும் இந்த ஃபாலன் லீவ்ஸ் எல்லாம். பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு திக் மேண்டில் ஆஃப் ஹியூமஸ் வந்து ரெடி ஆகிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து ஃபர்டைல் ஆகிருச்சு இல்லையா. ஸோ இந்த ஃபர்டிலிட்டி இப்போ ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்காக இந்த மேலே இருக்க இந்த டாப் ட்ரீஸ் எல்லாத்தையும், டால் ட்ரீஸ் எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலிட்டியும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அகெயின் அந்த டால் ட்ரீஸ் வரப்போகிறது கிடையாது, செகண்டரி ஃபாரஸ்ட் தான் வரப்போகுது. அது டாலாக இல்லை, ஷார்ட் ட்ரீஸாக தான் வரும். அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமேட்டா மழை இன்கேஸ் ஏதாச்சும் பேஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த சாயிலில் லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸும் அதுலேருந்து போயிடும் இல்லையா. அப்புறமேட்டா அதுக்கு ஃபர்டிலிட்டி அண்ட் சாயில் வந்து ரிச்னஸ் எல்லாமே லூஸ் ஆகிரும். இதுக்காக தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்துட்டு நம்ம ரொம்ப டேஞ்சர், இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இது சாயில் இன்ஃபர்டைல் ஆகிரும், இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இதோட எக்ஸெப்ஷன் பார்த்தோன்னா ஜாவா ஐலண்ட் இந்த இந்தோனேஷியன் ஐலண்ட். ஓகேயா, இந்த ஐலண்ட் மட்டும் நம்ம ரிச் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஃபர்டிலிட்டி வைஸில். ஏன்னா அங்கே வல்கேனோஸ் நிறையா நடக்கும், அந்த ஆஷஸ் எல்லாமே ரொம்ப ஃபர்டிலிட்டி கொடுக்கும். ஓகே, இப்போ லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்கில் கடைசி டாபிக் இது. லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்கில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைஃப் ஸ்டாக் அப்படிங்கன்னா இந்த அதோட கேட்டில் இதெல்லாமே வந்துட்டு க்ரோ பண்ணுறது தான். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மெடோகிராஸ்னா என்ன, அந்த இந்த கேட்டில்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அது ஃபீட் பண்ணும் இல்லையா அந்த கிராஸை. அந்த கிராஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்காது. இங்கே இருக்கிற கிராஸ் வந்துட்டு ரொம்ப டாலாக கோர்ஸாக இருக்கும் அண்ட் நியூட்ரிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கிராஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு இந்த கேட்டில்லாம் ஃபீட் பண்ணுச்சுன்னா இது வந்துட்டு ஈல்ட் பண்ணுற இந்த மில்கோட லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அதோட எஃபெக்டிவ்னஸும் அந்தளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதனால அங்கே நிறைய புல்லக்ஸையும் பஃபல்ஸையும் இந்த பீப்பிள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பீஸ்ட் ஆஃப் பேர்டன், அதாவது பேர்டன் தர ஒரு அனிமல்ஸாக தான் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. டெம்பரேட் ரீஜன்ஸை விட இங்கே கொடுக்குற இந்த பீஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியான லெவலில் தான் மில்க் தருதாமா. ஓகே, ஆஃப்ரிக்கா ரீஜனில் வந்துட்டு அனிமல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளைனால் அஃபெக்ட் ஆகுதான். அந்த ஃப்ளைஸோட நேம் வந்து செட்ஸி ஃப்ளைஸ். அது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா கானா அப்படிங்கிற ஒரு டெட்லி டிசீஸ் காஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆஃப்ரிக்காவில் ஃப்ளைஸ்னால கேட்டில் அஃபெக்ட் ஆகுதான், அதனால ஒரு டிசீஸ் வருதான். என்ன ஃப்ளைஸ்னால் செட்ஸி ஃப்ளைஸ். அது காஸ் பண்ணுற டிசீஸ் வந்துட்டு கானா டிசீஸ். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.